இந்த 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான குட் டே திரைப்படம் வந்து இப்போ சன் நெக்ஸ்ட்ல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குடிகாரன் அன்னைக்கு நைட்டு குடிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அலப்பறைகளை சுற்றி தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்க. இதில் கதாநாயகன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குமார். இவர் வேலை பார்க்குற இடத்துல இவரோட மேனேஜர் இவரை அடிச்சிடுறாப்புல. அந்த வருத்தத்தில் இருக்கக்கூடியவர் அன்னைக்கு நைட்டு குடிச்சுக்கிட்டு முதல் கட்டமாக வந்து வீட்டு ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாப்புல. அங்கேருந்து கிளம்பி போகக்கூடியவர் எங்கெல்லாம் யாரெல்லாம் மீட் பண்ணுறாரு, அவர் அன்னைக்கு நைட்டு பண்ணக்கூடிய அலப்பறைகள், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரைமை வந்து எப்படி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யதார்த்தமான ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு சாதாரண காமன் மேன் தான் வேலை பார்க்குற இடத்துல கோவத்தை காட்ட முடியாமல் குடிச்சுக்கிட்டு அன்னைக்கு அவன் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் கோவப்படும் போது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தோட கதாநாயகன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக கொடுத்துருப்பாப்புல. இந்த படத்தில் எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் வந்துட்டு போகும். அந்த கதாபாத்திரங்களோட இவர் பேசக்கூடிய கான்வர்சேஷன்லேருந்து எல்லாமே அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் அவரோட அட்வென்ச்சர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. இதில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முன்னாள் காதலியை வச்சு வரக்கூடிய சம்பவங்கள்லாம் நல்லா பண்ணாவே ஒரு காட்சி. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சீரியஸாக போவாங்க. ஒரு காணாமல் போனால் ஒரு சின்ன குழந்தைய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு போர்ஷனாக இருக்கும். அது சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரு சூப்பரான தமிழ் திரைப்படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.